ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி என்னென்னா, ஒரு யானை பற்றி. ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு யானை பார்த்தாராம். அது நல்லா பெருசாக இருந்தான், பெரிய யானை. பார்த்தா அது காலில் குட்டியோண்டு கயிறு கட்டியிருந்துதான். அப்போ போய் அந்த யானை வளர்க்குறக்கிட்ட கேட்டாராம், ஏன் இந்த யானைக்கு வந்து எதுவும் சங்கிலியோ இல்லை கூண்டு கூட போடலை, குட்டி கயிறு மட்டும் கட்டியிருக்கீங்களே, அதை அறுத்துட்டு ஓடிடாதா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த யானை வளர்க்குறவர் என்ன சொன்னாராம், சின்ன வயசுல இது மாதிரி தான் அது ஓட பார்த்துச்சு. நாங்கள் வந்து ஒரு கயிறு கட்டி வச்சுருந்தோம். அப்போ அது வந்து அதை அறுத்து ஓடிட்டு பார்த்துச்சு. ஆனால் அதால் அறுக்க முடியல, குட்டியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்போ நம்மளால் அந்த கயிறை அறுக்கவே முடியாது போல் அப்படின்ட்டு அது நம்பிருச்சு. அதனால தான் கயிறு மட்டும் கட்டி வச்சுருக்கோம், அதை அறுத்துட்டு போகாது கண்டிப்பாக அப்படின்னு சொன்னார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சில டைம் நம்மளோட டிசிஷனை தடுக்கிறது நம்மளே. நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு இது நம்மளால் முடியாதோ அப்படின்ட்டு விட்டுடுறோம். அதனால தான் நம்ம வந்து நம்ம மேலேயே கான்ஃபிடென்ட் இல்லாமல் அந்த யானை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தோற்றுது அந்த யானை இல்லை, அந்த யானையோட நம்பிக்கை. அது நம்ம மேலே இருக்க நம்பிக்கை அது விட்டுருச்சு, நம்மளால் முடியாது, ட்ரை பண்ணல. நம்மளும் அதேமாரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா நம்ம விட்டுடுறோம் முடியல. ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும் நம்பி அதை ட்ரை பண்ணணும். விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க. இன்னும் வேறு என்னென்ன ஸ்டோரி சொல்லலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.